ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே தரமான சம்பவம் இருக்குது. ஏன்னா நம்ம மாஸ்டர் அந்த மாதிரிங்க 100 கிலோ வடி பிரியாணி சும்மா தரமாக இருக்க போது. எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. அடுப்பும் ஏற்றியாச்சு. கத்திரிக்காவை அழகாக சும்மா கிரேவி சூப்பராக வைக்கிறாரு பாருங்க. அவர் செஞ்ச அந்த கிரேவி பார்க்கும்போதே எச்சி ஊறுது. ஏன்னா அவர் செய்யும் பொழுதே அவ்வளோ மனமாக இருந்தது. அவருடைய கை வண்ணத்துல அவரு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பு தான் குறிப்பா சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு மாஸ்டர் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிற நம்ம குட்டி மாஸ்டர் தான். நம்ம குட்டி மாஸ்டர் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலுக்கு ஹீரோ. ஏன்னா அவரு தான் இந்த 100 கிலோ பிரியாணி செய்ய போறாரு. நீங்க இவருடைய கைவண்ணத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கணுங்க. ஏன்னா அவருடைய தொழில் நுணுக்கம் ரொம்ப சிறப்பா இருக்குது. அவருடைய சமையல், அதாவது சில விஷயங்களை தொடர்ச்சியா செய்வதன் மூலமாக அதில் உள்ள பிழையை திருத்தி அதை நம்ம பக்காவா நம்ம செயல்படுத்த முடியும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது போலதான் இவரு பல கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு மிக சிறந்த முறையில பிரியாணி செய்து வரும் மாஸ்டர்ல மிக முக்கியமான மாஸ்டரா இருக்காரு. இவருடைய பிரியாணி இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்க ஒரு வீடியோ போடுறோம். அது வரையும் காத்திருங்க.